ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்ஷடாய் மினிஸ்ட்ரியின் சார்பில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நம்முடைய தியானத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்திலே தடுமாறிக் கொண்டிருந்தவர்களை எப்படி அவளை கடிந்து கொண்டு விசுவாசத்திலே பலப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு மனுஷன் விசுவாசத்திலே குறைவுள்ளவனை அப்படியே விட்டுவிடாதபடி விசுவாசத்திலே பலப்படுத்தி உறுதிப்படுத்தி லக்க நோக்கி ஓடும்படியாக அவர் செய்கிறதை காணணும். அப்படி செய்த தோமா தன்னுடைய மரண காலத்தினுடைய கடைசி வரைக்கும் விசுவாச பாதையில் தொடர்ந்து ஓடி உலக வாழ்க்கையில வெற்றி உள்ளவராய் தேவனுக்கு என்று மகிமையாக வாழ்ந்து தேவ சமூகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யும் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போவோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் இதே பூமியில அநேகருக்கு தன்னை திஷ்டாந்தமாக வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏறத்தாழ 500 பேருக்கு அதிகமானோருக்கு ஒரே சமயத்துல தன்னை இருக்கிறவராய் வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்பொழுதெல்லாம் செய்த அல்லது பலப்படுத்தின, திடப்படுத்தின, உற்சாகப்படுத்தின, ஊக்கப்படுத்தின அல்லது சீசனோடு கூட இடைப்பட்ட அந்த சம்பவங்களை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். ஏதோ மறித்து அதோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் போய்விடாதபடி சிலுவை மரணத்துல முடிந்தது என்று சொல்லி இருந்தாலும் கூட அவருடைய ஊழிய பாதைகளை இன்னுமாக தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் அப்படி செய்கிறவர்களுக்கு அவர் நம்புகிறவர்களுக்கு அவர் துணை உள்ளவராய் இருந்து நம்முடைய ஜீவித காலம் முடியும் வரை அல்லது அவருடைய வருகை வரை அவர் செய்து கொண்டே இருக்கிற உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். என்ன நாள நம்ம தியானத்திற்காக அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து செய்யும் இனி ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38 இருந்து 46 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிப்போமே. ஆனால் அங்கே சொல்லப்படுகிற சில சம்பவங்களை நாம் கவனித்து கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது. கேட்டறிந்த அல்லது வேதத்திலே இவரை குறித்து முதலே சொல்லிக் கொண்டிருந்த அல்லது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை குறித்து அவ்வப்பொழுது தன்னோடு கூட இருந்த சீசர்களுக்கு அவர் சொல்லி இருந்தும் அவைகளை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்ததாகவும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அதை விளக்கும்படியாக அவர் செய்த ஒரு அருமையான சம்பவத்தை குறித்து தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அது அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 38 இருந்து 46 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் போது கண்டுபிடிக்க முடியும். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? கலக்கமும் சந்தேகங்களும் கிறிஸ்துவனிடத்துல பயிற்சி பெற்ற, நேரடி பயிற்சி பெற்ற சீசர்களுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கலக்கங்களும் சந்தேகங்களும் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும்
உண்டாய் இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணுக்கியையும் அவருக்கு கொடுத்தார். அவைகளை அவர் வாங்கி அவருக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்தில் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நிறைவேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அவருடைய மரணத்தை குறித்தும் அவரை குறித்தும் அவரை கொண்டு தேவன் செய்ய இருந்த தேவ திட்டத்தை குறித்தும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டிருந்த அந்த வேத பகுதிகளை எடுத்து இவர்களுக்கு உபதேசித்திருக்கிறார் என்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. இங்கே அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார் என்று சொல்லி, அவருடைய மனதை திறந்து விட்டு அவர்களுக்கு மறுபடியுமாய் வேத வாக்கியங்களை விளங்க வைக்கிறார். ஒரு மனிதனுடைய மனக்கண்களை திறக்கப்படாத நிலையில தேவனுடைய வார்த்தையில விளங்கிக் கொள்வது கடினம். அது தேவனே செய்ய வேண்டுமா? தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு அந்த காரியத்தை அவர் செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்குவோமையானால், அந்த சத்திய ஆவியான வரும்பொழுது சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை காண முடியாதபடி, அல்லது தேவ ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகளை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவருடைய இருதயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவருடைய இருதயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண முடிகிறது. ஆகவேதான் அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற இந்த மாமிச கண்களை சொல்லாதபடி அறிவின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த அடைக்கப்பட்ட அவருடைய கண்கள், அவருடைய இருதயங்கள், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அவருடைய கலக்கங்களும் குழப்பங்களும் சந்தேகங்களும் தடுமாற்றங்களும் வரும் பொழுது வேத வசனங்கள் அவருடைய கண்களுக்கு விளங்க முடியாத ஒன்றாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய மாமிச அறிவை கொண்டு வேதத்தை அறிந்து கொள்ளலாம் என்று படித்து தியானிக்கிறதை நம்ம காண முடிகிறது. ஆவியானவருடைய ஒத்தாசை அல்லது நல்ல போதகனாக இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல, மனப்பூர்வமாய் நம்முடைய இருதயங்களில அவருக்கு இடம் கொடாத பட்சத்துல ஏத வசனங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு புதிய இருதயத்தை அவர் தருகிறாராம். எப்பொழுது? ஆண்டவரே, எனக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டும்,
நீர் விரும்புவது பிரகாரமாக ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று தன்னுடைய கடினப்பட்ட இருதயத்தையும், உலகத்தினுடைய காரியங்களினால் நிரப்பப்பட்ட அந்த இருதயத்தையும், அல்லது பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த இருதயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரும்பொழுது அவர் நம்முடைய உள்ளங்களில் வந்து வாசம் செய்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆக இப்படி செய்யும் பொழுது நமக்கு ஒரு புதிய இருதயத்தை அவர் கொடுத்து அந்த இருதயத்தை தேவ ஆவியானவர் வைக்கிறாராம். எதற்கு? அவருடைய சட்டங்களின்படி நடக்கும்படியாக. எப்படி நடக்க முடியாது? விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் அதில் நடக்க முடியும். விளங்கிக் கொண்டால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவருடைய ஆவி நம்மளோடு கூட இருந்து நம்முடைய மனக்கண்களை திறந்து அவருடைய சட்டங்களின் வழியே, அவருடைய நீதி நியாயங்களின் வழியே நம்முடைய நடந்து போகும்படியாக செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தால ஒழிய ஒருபோது வேத எழுத்துக்களை, வேத வசனங்களை நாம் விளங்கிக் கொள்வது கடினம். பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை சொல்லுகிறதை குறித்து நாம் காண முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் நாம் வாசிப்போமேயானால், தேவனுக்குரிய மனுஷனுக்குரியவர்களை எப்படி மனுஷன் அறிந்து கொள்வானோ, மனுஷனுடைய ஆவி அறிந்து கொள்ளுமோ, அதே போல தேவனுக்குரியவைகளை தேவனுடைய ஆவியினாலே அல்லாதபடி தேவனுக்குரியவைகளை விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே இவைகளை நாங்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி நாங்கள் காட்டுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வேத வசனங்களை அறிய வேண்டிய பிரகாரமாக ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஒரு தாசில அறிந்து கொள்ளாதவர்கள் தங்களுடைய மாமிச அறிவிலே வேதத்தை அறிந்து கொண்டவர்கள் தான் தர்க்கங்களை உண்டாக்குகிறார்கள். தர்க்கம் செய்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசுகிறதை நாம் காண முடியும். நியாய சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் கூட அப்படியே தான் இருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தை அவருடைய கரங்களில் வைத்திருந்தும் கூட கண்கள் இயேசு கிறிஸ்துவை வேதத்தில் காண முடியாதபடி அடைக்கப்பட்டதாய் இருந்தது. அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதாய் இருந்தது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதாய் இருந்தபடியினால்தான் 2 புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் போதிக்கும் வேதபாரகன் அங்க இல்லை, ஆசாரியன் அங்க இல்லை, அநேக நாள் தேவனும் அங்க இல்லை, வேதமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. வேதம் மறைந்து விட்டதா? இல்லை. வேதம் அவருடைய கரங்களிலே இருந்தது. அவருடைய கண்களை விட்டு அகன்று போனது, மனக்கண்களை விட்டு அகன்று போனது என்று சொல்லலாம். அல்லது அந்த வேதத்தை விட்டு அவர்களுடைய இருதயங்கள் அகன்று போனது நிமித்தமாய் அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்னுமாக மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போமையானால், உடன்படிக்கை கெடுத்த நிலையில் அவர்கள் இருந்து கொண்டபடினாலே தேவனுக்கும் அவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கை விட்டு விலகிவிட்டபடினால் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அல்லது அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டபடினாலே அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கும் அநேகருடைய நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துல இருந்து எனக்கு கற்றுத்தாரம் என்று சொல்லி தாழ்மையோடு அவருடைய பாதத்துல காத்திருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் வசனங்களை பிடித்துக் கொண்டு தடுமாறுகிறதை நாம் காண முடியும். ஒரு விசை 1983 என்று நினைக்கிறேன், நானும் என்னுடைய மனைவியுமாய் சேர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு செய்த அந்த மிகப்பெரிய காரியத்தை, கேன்சர் வியாதியிலிருந்து சுகமாக்கின அந்த காரியத்தை நாங்கள் அந்த சுவிசேஷங்களாய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல வீடுகளிலே நாங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டிலே எங்களை அழைத்தார்கள். எங்களுக்கும் வந்து ஏதாவது சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவருடைய வீட்டை நோக்கி நானும் என்னுடைய மனைவியார் செல்லும் பொழுது அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் ஒருவர்
அந்த வீட்டிலே எங்களை வரவேற்றார். வரவேற்று விட்டு அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கெல்லாம் ஏதாவது பணம் கிடைக்கிறதா இருக்கும், அல்லது யாராவது உதவி செய்வார்கள், ஆகவேதான் நீங்கள் இப்படி இந்த வேலையில் இப்படி சுவிசேஷம் சொல்ல முடியாது நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னார். நாங்கள் சொன்னோம், ஐயா அப்படி அல்ல, ஆண்டவர் நான் கிறிஸ்தவனாக பிறந்திருந்தாலும் அடைக்கப்பட்ட என்னுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்து விட்டபடினாலே விலகிக் கொண்ட வேத வசனங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எப்படி வருகிறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு சென்று விட்டு எங்களுடைய ஓய்வு நேரங்களில் தான் நாங்கள் எப்படி வருகிறோம். எங்களுடைய சம்பாத்தியத்தில் அந்த செலவு செய்து கொண்டுதான் நாங்கள் வருகிறோமே தவிர உங்களிடத்திலிருந்து பணம் வாங்கி செல்வதற்காகவோ அல்லது யாரோ ஒருவர் எங்களுக்கு பணம் கொடுத்ததனாலவோ நாங்கள் இங்கு வருவதில்லை. மாறாக அன்பின் ஆண்டவருடைய அற்புதத்தினுடைய கரத்தை நாங்கள் சுவைத்தபடினால சாட்சிகளாய் இருந்து கொண்டுதான் இப்படி வருகிறோம் என்று சொன்னார். அப்படியா இருந்தால் உட்காருங்கள். நான் 20 தடவை வேதத்தை வாசித்து விட்டேன், நீங்கள் எனக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று சொன்னார். நான் மிகுந்த தாழ்மையோடு சொன்னேன். என் மனைவியும் பேசாமல் இருந்து விட்டார். ஐயா, என் மனைவியோ இந்து மார்க்கத்திலிருந்து இப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், நானும் இப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒரே ஒரு முறை தான் இந்த வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன். நீங்கள் 20 முறை வாசித்து விட்டீர்கள் அல்லவா? நிச்சயமாய் நான் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து நான் எதையும் கற்றுக்கொள்கிறேன். நான் எல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மூலமா எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்பாரே, ஆனால் அதை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தாழ்மையோடு நாங்கள் உட்கார்ந்து கொண்டோம். அவர் எங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். அவர் போதித்துக் கொண்டே வருகிற வேளையில ஒவ்வொரு இடங்களிலேயும் அவர் தவறான அர்த்தங்களை புரிந்து கொண்டார் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே வந்தார். பல இடங்களில கர்த்தரை குற்றப்படுத்தும் அளவுக்கு அவர் புரிந்து கொண்டு வருகிறார். வேத வாக்கியங்களை தேவா ஆவியின் துணையில படிக்காதபடி மாமிசத்தில அறிவிலே அவர் கற்றுக்கொண்டபடினால படித்து விட்டபடினால 20 முறை அவர் வாசித்திருந்தோம். தவறான உபதேசத்தினால அவர் உபதேசித்துக் கொண்டு இருப்பதை ஆவியானவர் காட்டினார். உடனே மிகவும் தாழ்மையோடு அவர் சொல்லிக் கொண்டு வந்த உபதேசித்துக் கொண்டு வந்த அந்த ஒரு பகுதியில் இருந்து ஒரு சின்ன கேள்வியை, ஐயா இதற்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் என்று கொண்டு கேட்டேன். அதோட அவருடைய உபதேசம் நின்று போயிற்று. இது எனக்கு தெரியாது, உனக்கு அது தெரியுமா என்று சொல்லி கேட்டார். உடனே தர்க்கம் செய்யாதபடி மிகுந்த தாழ்மையோடு அந்த வசனங்களை அவளுக்கு விளக்கி சொல்லும் பொழுது, ஐயா இத்தனை இடத்துல நீங்க சொன்ன ஒவ்வொரு பகுதியிலையும் இதுதான் அதனுடைய சரியான அர்த்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் கலங்கி, இனி நான் பேச மாட்டேன், நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய ஒத்தாசை இல்லாதபடி 20 தடவை அல்ல 200 முறை நாம் வேதத்தை வாசித்தாலும் அது மூளை அறிவிலை கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாத்தான் இருக்கும். அதுபோலதான் அந்த நாட்களில் லேவியன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், மூப்பர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு குருடாக்கப்பட்ட நிலையில இருந்தபடினால்தான் இயேசு கிறிஸ்துவை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியாதபடி போயிற்று. அவருடைய இதயங்கள் கடினப்பட்டு போயிற்று. ஆனால்
ஆண்டவரே என் கண்களை திறந்தரணும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல போதகராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிப்போம். 29-30 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் மனத்தாழ்மை சாந்தமுள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போய்விட்டாரே. இப்பொழுது நாம் யாரிடத்தில் சென்று கற்றுக்கொள்ள முடியும்? ஆகவேதான் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு நல்ல போதகராய் இருந்து போதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் போதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த சீசர்களுக்கு தன்னை திஷ்டாந்தப்படுத்தி போதித்தவர் இன்றைக்கும் காணக்கூடாதவராய் இருந்து நமக்கு போதிக்க அவர் போதுமானவராய் இருக்கார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கும் உள்ள வசனங்கள் நாம் வாசிப்போமே. ஆனால் அங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவத்தை குறித்து நாம் காண முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்ப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனமானாராம். தரிசனமானதோடு நிறுத்தி விட்டாரா? இல்ல. எதற்காக அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் என்றால், கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இதே பவுல் அப்போஸ்தலன் அந்த தரிசனமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் என்னத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடியும். நான் கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலரோடு கூட இருந்து அவர்களுக்கு போதனை கொடுத்த நல்ல போதகராக அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வேத வசனங்களுடைய வெளிச்சத்தை காண முடியாதபடி இருளாய் இருந்த அல்லது அடைக்கப்பட்டிருந்த அவருடைய மனதினுடைய கண்களை திறந்தவர் சில காலத்துக்கு பின்னதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கும் கூட அவர் தன்னை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காட்டி அவருக்கு நல்ல போதகராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னுமாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பம் பிக்கிறவனுடைய சம்பவத்தை குறித்தும் கூட அவருக்கு போதித்திருக்கிறார். இதை நான் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆக அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டு யார் அவருக்கு போதித்தாராம்? இயேசு கிறிஸ்துவே அவருக்கு போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய மூளை அறிவிலே, மாமிச அறிவிலே இந்த வேதத்தை வாசித்து விட்டேன் என்று சொல்லி திருப்தி கொள்ளாதபடி, இதை நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் திருப்தி கொள்ளாதபடி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே சென்று, ஆண்டவரே நீர் இவைகளை எனக்கு விளங்க வைத்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு பிரயோஜனமானவைகளை நமக்கு விளங்க வைக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா திருக்கதர்சன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் கூட நாம் வாசிக்கும் போது அங்கு தெளிவாய் நாம் காண முடியும். ஏசாயா திருக்கதர்சன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். பிரயோஜனமாய் இருக்கிறீர்களே, இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இவைகளே அவரே நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார் 23ஆம் சங்கீதத்துல, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் நடத்துகிறார், அவரே எனக்கு மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது தன்னை ஒரு மேய்ப்பனாய வந்ததாக அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் காண முடியும். நல்ல ஒரு போதகராய் இருப்பதை காண முடியும். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, நானே உங்களுக்கு போதகராய் இருக்கிறேன், நீங்கள் யாரும் போதகர் என்று சொல்லாதீர்கள், ரவி என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லுவதை நாம் காண முடியும். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் என்று 10வது வசனத்தில் சொல்லுகிறதை காண முடியும். 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சந்தகளிலே வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று உங்களை அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள், நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதீர்கள். 8வது வசனம், நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், அவர் ஒருவரே நமக்கு நல்ல போதகராய் இருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களில் நல்ல போதகராய் இருந்தவர். மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறவராய் இருந்து நமக்கு ஒரு நல்ல போதகராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் காண முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு சொல்லுகிற ஒரு நல்ல அனுபவத்தை குறித்து நம்ம காண முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசனாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எல்லோரும் வெளிச்சமுள்ள கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலையிலே ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வந்து நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். ஆனால் பிசாசானவனோ நம்முடைய மனக்கண்களை குருடாக்குகிறான், வேதத்தை காண முடியாதபடி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அறிந்து கொண்டு மூளையறிவிலே படித்த ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிப்போமே ஆனால் அது நமக்கு ஆபத்தானது. மாறாக ஆண்டவருடைய பாதத்துல வந்து, ஆண்டவரே இது எனக்கு கற்றுத்தாலும், உம்மாலே மாத்திரமே ஒரு தெளிவான உபதேசங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமே ஆனால் அவர் அதை செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமே ஆனால் வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக லீதியானுடைய இருதயத்தை அவர் திறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாவிட்டால் சாசானால் குருடாக்கப்பட்ட நிலையிலே இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியும். வேதத்துல எதையுமே நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ளாதபடி மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லவும் முடியாது, ஊழிய பாதையில வெற்றியும் காண முடியாது. ஆகவே இந்த நாட்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசருடைய மனக்கண்களை திறந்து வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக செய்தவர் இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுவோம்.
அவரே நமக்கு அதை செய்வார். ஏசாயா 50:4 அதை நாம் தெளிவாய் காண முடியும். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜாஸ்தி ஆயிடுச்சா? இது ஆகலையா?